நான் இகாமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்துட்டு ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டு லிக்விட் ஐட்டம்ங்க நான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். பண்ணிட்டு இருந்தப்போ வந்துட்டு ப்ராடக்ட் வாஸ் குட். கஸ்டமர்கிட்ட கேட்டால் வந்து ரிசல்ட் வந்து ரிவ்யூஸ் ஆர் குட், எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. என் ஃப்ரெண்டு அவங்க ஒருத்தவங்க வாங்கியிருந்தாங்க. நான் அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் போகிறப்போ தான் வந்துட்டு ஐ நோட்டிஸ்ட் ஒன் திங். அவங்க வந்து நம்ம ப்ராடக்ட்டில் வந்து ஸ்பூனே போடல. ஏன் ஸ்பூன் போடல அப்படின்னு நான் கேட்டப்போ, அது கிளாஸ் பாட்டிலுங்க. எய்தர் ஸ்பூன் வந்து அவங்ககிட்ட இருக்க ஸ்பூன்லாம் சின்னதாக இருக்குது, உள்ளே விழுந்துருதாமா, ஆர் பெருசாக இருக்குது, பாட்டில் மூட முடியலையா. ஸோ அதனால் அவங்க ஒவ்வொரு டைமும் ஸ்பூனை யூஸ் பண்ணிட்டு வெளியே வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்து ஓகே ஃபைன், கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஸ்பூன் ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு டிசிஷன் எடுத்து நான் வந்து மொத்தம் 4 ப்ராடக்ட் வச்சுருந்தேன். 4 கிளாஸ் வச்சுருந்தாங்க. 4 கிளாஸ் சைஸஸ் வச்சுருந்தேன். ஒவ்வொரு சைஸுக்கும் வந்து ஸ்பூன்ஸ் ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ₹7 இருந்து ₹15 வரைக்கும் வந்துச்சுங்க ஸ்பூன் காஸ்ட்டு. ஓகேங்களா. நான் வந்து அப்போ என்னோட டாப் ஆஃப் த லைன் பாட்டில் வந்து நான் கிட்டத்தட்ட வந்து ₹898 விற்றுருந்தேன். ₹15 ஒரு பெரிய மேட்டர் இல்லைன்னே வச்சுக்கலாங்க. அப்புறம் நான் வேறு வெண்டார் நிறைய பேரை பார்க்குறப்போ எனக்கு கிட்டத்தட்ட வந்து ₹3 to ₹4 இருந்து ஆரம்பித்து ₹8 வரைக்கும், ₹8 ₹10 வரைக்கும் எனக்கு வந்து ஸ்பூன் விலை கிடச்சிருச்சுங்க. அப்புறம் வந்து ₹10 ஆகிப்போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரைஸு. ஆனால் ஸ்பூன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சு 2 வீக்ஸ்க்கு கலெக்ட் பண்ணுறப்போ நிறைய கஸ்டமர்ஸ் சொன்னது என்ன அப்படின்னா வந்துட்டு, ஸ்பூன் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க, ஸ்பூன் நல்லா இருந்துச்சு, ஸ்பூன் கொடுத்தது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதுலேயும் ஒரு அக்கா வந்துட்டு ஸ்பூன் இஸ் வெரி க்யூட்னே சொன்னாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, பேசிக்காக வந்துட்டு நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்ட்டை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ நீங்கள் வந்து சாம்பிராணி விற்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் சாம்பிராணி ஸ்டாண்டை வந்து இந்த நீளமாக குச்சி நீட்டிகிட்டு இருக்கும்ல, இப்படி சாமி காட்டுற மாதிரி அது கொடுக்கலாம். அது வந்து ஆக்சுவலி ஒருத்தர் கொடுத்துட்ருக்காங்க ஒரு கம்பெனி. அது வந்து திங்க் ஸ்கூலில் பார்த்தேன், அதான் எக்ஸாம்பிளாக சொன்னேன். அடுத்து மிஸ்டர் ஆனந்த் நாராயணன் சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து திங்க் ஸ்கூலில் வந்திருக்கப்போ பேசிகிட்டு இருந்தப்போ அவங்க வந்து அவங்களோட ஒரு பிராண்ட் வந்து பார்ட்டி ரேப்பர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்க, பார்ட்டி பலூன்ஸு, ரேப்பர்ஸு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி பார்ட்டிக்குன்னு சொல்லிட்டு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணணும்னா அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே இருக்கிற மாதிரி சேல் பண்ணுறாங்க அவங்களோட பிராண்டில். அவங்க வந்து அதை ரெகுலராக வந்து அவங்களோட ஆஃபீஸில் யூஸ் பண்ணி பார்ப்பாங்களாம். யூஸ் பண்ணி பார்க்குறப்போ வாட் தே ஃபைண்ட் இஸ் சேஃப்டி பின் கண்டிப்பாக தேவைப்படுது. ஆனால் சேஃப்டி பின் இவங்க அப்போதைக்கு கொடுத்தது இல்லை, வெளியே போய் தான் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து இதை அவங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சேஃப்டி பின்னை வந்து எல்லாருக்கும் அந்த பாக்ஸஸில் எல்லாத்துலேயும் போட ஆரம்பிச்சிட்டாங்களாமா. ஸோ சேஃப்டி பின் எவ்வளோ அங்கே ₹2 வருமா, ₹3 வருமா. ஆனால் வந்து அந்த ₹3 பொருள் இல்லை அப்படின்னா அதை வாங்கிட்டு அந்த ₹3 பொருளுக்காக இவங்க அலைஞ்சு திரிஞ்சு திருப்பி வாங்கிட்டு வரணும். இதே மாதிரி இப்போ பர்த்டே கேக்னா அதுக்கு மேலே இருக்க கேண்டில்ஸ் வந்து நம்ம தனியாக வாங்கி தான் ஆகணும், கத்தி தனியாக வாங்கி தான் ஆகணும். முன்னாடிலாம் நான் சின்ன வயசாக இருக்கிறப்பெல்லாம் வந்து அந்த கத்தியை வந்துட்டு நிறைய பேர் வந்து வெளியே போய் தனியாக வாங்கிட்டு வர மாதிரிலாம் சிச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு. இப்போ எல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக கொடுத்துறாங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கஸ்டமரோட ஆங்கிளில் இருந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ யோசிச்சு அந்த எக்ஸ்ட்ரா மைல் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் போக முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பிஸ்னஸில் வேகமாக ஜெயிச்சிடலாங்க. உங்கள் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு கஸ்டமர் வாங்கி ஓப்பன் பண்ணதை யூஸ் பண்ணணும். ஒரு ₹100 பொருள் விற்கிறீங்க, அதில் ₹50 பொருள் அவங்களுக்கு தேவைப்படுது எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ண அப்படின்னா கொடுங்க அப்படின்னு சொல்லலைங்க. ₹100 பொருள் விற்கிறீங்க, ஒரு ₹2 பொருள் எக்ஸ்ட்ரா கொடுத்தா அதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும் அப்படின்னா ப்ளீஸ் அதை வந்து நீங்கள் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேங்க.